What are the online earning opportunities I would suggest in this lockdown period? நான் ஏன் ஐ வுட் சஜஸ்ட் போட்டுக்கன்னா என்னோட அவேர்னஸ்க்கு எனக்கு என்ன தெரியுமோ தட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு ஷேர் இயர். இதெல்லாம் தான் பெஸ்ட், இவ்வளோ தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை நான் சொல்லலை. எனக்கு தெரியாமல் என்ன நிறைய எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். மேபி யூ பீப்புள் ஆல்சோ மேபி நோயிங் யூ கேன் ஷேர் தட் ஆல்சோ இஃப் யூ நோ தட். ஸோ வாட் ஆர் தி ஆன்லைன் earning opportunities? இப்போ என்னை பற்றி பேசிக்லி எனி ட்ரைனிங் யூ அட்டெண்ட் யூ ஷுட் நோ அபவுட் த ட்ரைனர் who they are அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீ. I'm an event MC and also MC trainer. I train others also to become an anchor. I'm an MC manager. When I say MC manager, I send other MCs to events like artist management madri, and also blogging trainer. Blogging trainer abdina I can help you create your website and also I can train you to how to blog. And I'm the founder of the brands Chennai Event MCs and Professionals and co-founder of Chennai Event Entertainers. And my business partner Nandini, she is the founder of Chennai Event Entertainers. And now without any personal information about me, directly into the presentation. So what is in the presentation? 21 days live meeting challenge அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் மேக் அதர்ஸ் ஏர்ன் ஃபார் யுவர் செல்ஃப். மற்றவங்க ஏர்ன் பண்ண வச்சா தான் நம்ம ஏர்ன் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் திங்க் ஆன் லாங் டேர்ம் நாட் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ், ரீடிஃபைனிங் யுவர் ஸ்கில்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லேர்னிங் அண்ட் ஏர்னிங். as I said இது நான் ஏற்கனவே ஃபஸ்ட் டே எடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன் ஸ்டார்டிங் டாபிக்லாம் பிகாஸ் வில் ஹவ் லாட் டு கவர். ஸோ இப்போ 21 days லைவ் மீட்டிங் சேலஞ்ச் அப்படின்றது என்னென்னா ஐ டிட் அ லைவ் ஃபேஸ்புக் சேலஞ்ச் 21 days ஃபேஸ்புக் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 years பேக் வி ஸ்டார்டட். மெரேசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரைனர்ஸ் வி ஸ்டார்டட் ஆன் 24th of July. அப்போ ஆரம்பித்தோன்னே வாட் வி டிட் கண்டினியூஸாக 21 days பண்ணோன்னு தட் பிகம் அன் ஹேபிட் ஃபார் மீ அண்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட் ரெகுலர்லி. இப்போ ஐம் கோயிங் டு கிராஸ் 1000 days கண்டினியூஸாக எவ்ரிடே ஐ பின் டூயிங் ஃபேஸ்புக் லைவ். அதே மாதிரி இப்போ இந்த வெபினார் ஆரம்பித்தோன்னு வாட் ஐ தாட் சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு one fine day I decided okay let me start doing 21 days live meeting அப்படின்னு சொல்லிட்டு I started. So every day I'll be talking on one new topic. Sometimes I'll be repeating some of the interesting topics or once I find new audience. So அந்த வகையில் I spoke about goal setting twice, websites பற்றி பேசியிருக்கேன் அண்ட் இது மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசியிருக்கேன் and I'll be revealing further opportunities, further topics also. So make others earn to earn for yourself. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் என்னென்னா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது சம்பாரிச்சிடணும் இந்த பீரியடில், நம்ம கிட்ட இருக்க ஸ்கில்லை வச்சு எதையாவது மணி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். அண்ட் வி கால் சம்திங் கால்ட் அஸ் அமெச்சர்ஸ் லக். என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு உடனே கிடைக்கும் அதுக்கான ரிசல்ட். பட் வென் யூ கோ இன் த லாங் ரன் உங்களுக்கு ப்ராப்பராக ரிசல்ட் வராது அன்லெஸ் யூ டூ இட் சிஸ்டமேட்டிக்கலி. ஸோ அந்த வகையில் இப்போ நிறைய பேர் வந்து ஓகே டக்குன்னு ஒரு வெபினார் போட்டு லெட்ஸ் சார்ஜ் 200 rupees, 300 rupees, 50 rupees, 100 rupees போடலாம். இப்போ இதே மாதிரி நான் என்னென்ன வெபினார் ஓகே வி லவ் 50 rupees என்ட்ரி ஃபீ அப்படின்னு வச்சா 20 பேர் வர இடத்துல மேபி 2 பேர் 3 பேர் கூட வரலாம். I'll get some at least meager amount ஒரு 150 to 200 rupees வரலாம். பட் அதை மாதிரி பண்ணும்போது சில நேரத்தில் ஐ cannot take it in a long run. அப்படின்னும் போது லாங் ரனில் போகணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஷோ தி குவான்டிட்டி. எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணணும், எனக்குன்னு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸை நான் பில்ட் பண்ணணும், அதே மாதிரி எனக்குன்னு ஒரு டேட்டா பேஸை பில்ட் பண்ணி நிறைய பேருக்கு நான் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கணும். அதை மாதிரி நான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக when I start adding value to people and when they also earn, definitely I will also be earning. அதை விட்டுட்டு இப்போ நான் ஒரு ஈவெண்ட் டேங்கராக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு கேம் ஷோ பண்ணலாம். ஓகே ஐம் கோயிங் டு டூ a கேம் ஷோ ஒரு half an hour வந்து யூ கேன் ஆல் ஹேவ் குட் என்டர்டெயின்மெண்ட், யூ கேன் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் சார்ஜ் 50-100 rupees அண்ட் ஐ கேன் இன்வைட் 10 to 20 people. பட் அதில் என்ன ஆகுனா நான் மட்டும் தான் சம்பாரிச்சிருப்பேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் யூ would have passed your time for 30-40 minutes தவிர யூ didn't have gained much out of it. பட் இதுவே நான் உங்களுக்கு இது மாதிரி ஒரு வெபினார் எடுத்தோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா யூ வில் பி அப்ளைங் இட். நாளைக்கு நீங்கள் வெபினார்ஸ் எடுக்கலாம், நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரெஃபர் பண்ணலாம், யூ மே ஜாயின் இன் சம் ஆஃப் தி கம்பெனிஸ் டு ரெஃபர் தெம். அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லைக் யூ ஆல்சோ ஏர்ன், ஐ ஆல்சோ ஏர்ன். நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ண நான் பெய்டு வெபினார் எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வர போகிறீங்க அண்ட் யூ வில் ஆல்சோ பி ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் மீ இன் சம் ஆஃப் மை ப்ராஜெக்ட்ஸ். நான் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஐ வில் பி ஷேரிங் இட் இன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். அப்போ 2 பேருமே ஒன்றா சேர்ந்து நம்ம டீமாக ஒர்க் பண்ணும்போது both of us are going to earn. ஸோ தட் இஸ் த பேசிக் கான்செப்ட். நான் மட்டும் ஏர்ன் பண்ணுறேன்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஐ வில் மேக் அதர்ஸ் ஆல்சோ ஏர்ன் ஸோ தட் நம்ம எல்லாருமே ஆஸ் எ டீமாக வந்து வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். ஓகே லெட் மீ, நெட்வொர்க் இஸ் அன்ஸ்டேபிள் டுடே. இன்றைக்கி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் எனிவே ஐ வில் ட்ரை டு மேனேஜ். நீங்களும் சரி இன்கேஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுனாலும் ட்ரை டு கனெக்ட் த டாட்ஸ் வாட் எவர் இஸ் ஆடிபிள். ஓகே நெக்ஸ்ட் இஸ் திங்க் ஆன் லாங் டேர்ம்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ். இதே விஷயம் தான் நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்னேன். எப்பவுமே எனக்கு உடனே ஓகே 100 rupees, 200 rupees, 500 போட்டு ஒரு வெபினார் முடிச்சு நான் காசு சம்பாரிச்சா போதுன்னு பார்க்காம ஆல்வேஸ் திங்க் ஆஃப் எப்படி இந்த டீம் வந்து நான் லாங் டேர்ம்க்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத வந்து யூ கேன் ஆல்வேஸ் திங்க் அபவுட் இட். நவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லேர்னிங், ஏர்னிங். ஸோ என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி திங்க் அபவுட் யுவர் ஸ்கில்ஸ். உங்ககிட்ட என்னெல்லாம் ஸ்கில் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் மீடியம் இஸ் ஆன்லைன். அப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து ஆன்லைனில் இருக்கலாம், இல்லை சில பேர் ஆன்லைனில் இல்லாமல் இருக்கலாம்.
ஸோ நவ் யூ நீட் டு லேர்ன் ஒன் நியூ ஸ்கில் விச் இஸ் நத்திங் பட் தி ஆன்லைன். லைக் இது மாதிரி ஜூம் கால்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மீடியமாக இருக்கலாம், ஃபேஸ்புக் லைவ், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஒன் திங் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் நியூ. இதை தாண்டி உங்ககிட்ட இருக்க என்ன மெட்டீரியல் நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ண போகிறீங்க. லைக் இப்போ நான் ஈவெண்ட் ஆங்கர் அப்படின்னு சொல்லும்போது ஓகே என்னால் எனி ஜானர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பண்ண முடியும். பட் இப்போ வந்து புதுசாக ஆன்லைன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆன்லைனில் வாட் ஆர் த ஸ்கில்ஸ் ஐ கேன் யூஸ். இப்போ நான் ஒரு சிங்கராக இருந்தால் என்னோட சிங்கிங் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஒரு டான்ஸராக இருந்தால் டான்ஸ் பேஸ் பண்ணி பண்ண முடியுமா, ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் பண்ண முடியுமா, இல்லை ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பர்சனாக இருந்தால் பண்ணலாமா, இல்லை மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சால் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணலாமா. இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு இருப்போம் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம கெரியரில் பிஸியானதுக்கப்புறமா. பட் என்ன அப்படின்னா இப்போ வந்து இட்ஸ் ஹை டைம் யூ நீட் டு திங்க் அபவுட் ஆல் யுவர் ஸ்கில்ஸ். என்னெல்லாம் உங்களோட ஸ்கில் இருக்குன்னு எழுதிட்டு இதில் நான் எதெல்லாம் ஆன்லைனில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரங்கோலி மட்டும் தான் போட தெரியும் அப்படின்னா கூட யூ கேன் ஆல்சோ டீச் ரங்கோலி ஆன்லைனில் பண்ண முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. அப்போ திங்க் அபவுட் வாட் ஆல் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா வாட் ஆல் த திங்ஸ் ஐ கேன் டூ அப்படின்னு நீங்கள் யோசிச்சு உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதிட்டு தென் யூ கேன் திங்க் அபவுட் இட். இந்த ஸ்கில்லை வந்து நான் எப்படி மானிட்டைஸ் பண்ண போகிறேன், எடுத்தோன்னு மானிட்டைஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை நான் வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் மாதிரி கொடுக்க போகிறேன்னா, இல்லை ஹவ் am I going to do இட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டியது உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸ் எழுதுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்ன டெக்னாலஜி தேவை அப்படின்றத கற்றுக்கங்க. ஐதர் நீங்களே ஆன்லைனில் போய் தேடி கற்றுக்கலாம், இல்லை இது மாதிரி வெபினார்ஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம், இல்லை இன்னும் சில பெய்டு வெபினார்ஸ் இருக்குது. ஓகே ஜூமை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட் பேக்கேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு வெபினார்ஸும் இருக்குது. தட் ஆல்சோ யூ கேன் ஜாயின் அண்ட் லேர்ன். ஸோ அந்த வகையில் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் we need to learn அப்படின்றது தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நவ் straight away getting into what are the ways of earning, what I am suggesting, what I have been doing. First thing, referring participants to other trainers online programs. For example இப்போ நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் பண்ணுறது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி தான். அப்போ நீங்கள் எப்படி எடுத்தோன்னு நீங்கள் ஏர்ன் பண்ணாருன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆன்லைனில், எனக்கு மார்க்கெட்டிங்கும் தெரியாது, ஆன்லைனில் எதுவுமே நான் இப்போ வரைக்கும் பண்ணல தமிழ். How do I start earning now? First simple thing what you can do is you can start referring other people's training programs. இப்போ என்னுடைய வெபினாரோட போஸ்டர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா you can start sharing it in your WhatsApp, உங்களுடைய இன்ஸ்டாகிராம், உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்ஸ், லிங்க்டின், பின்ட்ரெஸ்ட், மீடியம், இதை மாதிரியான சோஷியல் அண்ட் யுவர் வாட்ஸ்அப் இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னும் போது யுவர் ஃப்ரெண்ட்ஸ் will be asking what this is all about. அப்போ நீங்கள் சொல்லும்போது உங்கள் மூலமாக அவங்க ஃப்ரெண்ட் வராங்க அப்படின்னா I'm going to pay you some referral fee if at all it's a paid webinar. இதே மாதிரி நிறைய ட்ரைனர்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் you can start associating with other trainers, not only trainers, other entertainers, performers also, like magicians இருப்பாங்க, வேறு ஏதாவது மார்ஷல் ஆர்ட் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, வாட் எவர் இட் இஸ் ஜஸ்ட் ட்ரை அப்ரோச் தேம், ஐ எம் ரெடி டு மார்க்கெட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு மார்க்கெட்டிங்கே தெரியாது நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்களை மாதிரி டீம் கூட அசோசியேட் பண்ணுங்கள். ஒன் பிக் அட்வான்டேஜ் ஆஃப் அசோசியேட்டிங் வித் இஸ் we also teach you marketing. இப்போ என்னோட ஃப்ளையர் கொடுத்துட்டு இது நீ எப்படி மார்க்கெட் பண்ண, இப்போ நான் ஒரு சிம்பிள் டிப்ஸ் நான் கொடுத்த மாதிரி எங்கே போடணும்னு சொல்கிற மாதிரி we also teach you where all you can share. அப்போ இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. அது என்னன்றது நான் இன்னொரு ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் ஸ்டார்ட் earning or at least you can learn out of it is referring others program, mainly the trainers. செகண்ட், ட்ரைனர்ஸில் ஒரு ரெண்டு வகை இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஸ்லைடில் வந்து லைக் அந்த ட்ரைனர்ஸ் ஆல்ரெடி they are conducting program, பட் அவங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது you are going to refer. பட் there are few other trainers அவங்களுக்கு ஆன்லைனில் எப்படி போகிறதுனே தெரியாது. they have a very good content ஆஃப்லைனில் போனால் நல்லா ட்ரைனிங் எடுப்பாங்க. பட் ஆன்லைனில் என்ன பண்ணுறது, ஜூம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, இல்லை எப்படி ஒரு இன்வைட் கொடுக்கணும்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் யூ கேன் ஸ்டார்ட் ஹெல்பிங் தெம். வாட் யூ கேன் டெல் தெம், ஓகே ஆஸ் அன் ஆங்கர் இல்லை ஆஸ் அ டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன் ஐ கேன் ஹெல்ப் யூ. இதோட ஒரு கம்ப்ளீட் வெப் பேஜை நான் கிரியேட் பண்ணி என்னோட நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். மேபி ஐ ஷேர் தட் இன் த குரூப், யூ கேன் கோ த்ரூ தட். ஒரு 4-5 வீடியோ போட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் டு தி ட்ரைனர்ஸ் என்ன மாதிரியான சப்போர்ட் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஆல் த திங் இஸ் ஆஸ் அன் ஆங்கர் ஐ கேன் லீட் த ஷோ. ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நான் லைக் எப்படி ஷம்யா வந்து இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஷீ ஆக்டட் ஆஸ் அன் ஆங்கர், ஐ எம் ஆக்டிங் ஆஸ் அ ட்ரைனர் இயர். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஷீ இஸ் கிவிங் த இன்ட்ரோ, ஆடியன்ஸ்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு என் கையில் ப்ரோக்ராம் கொடுத்துறாங்க. அதே மாதிரி ஆஸ் அன் ஆங்கர் ஐ டூ தி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் இன்ட்ரோ. நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் ட்ரைனர் வில் கண்டக்ட் தி ஒன் வே செஷன் லைக் வாட் ஐ எம் டூயிங் நவ். எல்லாருமே மியூட்டில் போட்டுட்டு கம்ப்ளீட்லி வில் பி டூயிங் இட். அண்ட் ஆஃப்டர் லாஸ்ட் 10 மினிட்ஸ் வில் பி Q&A செஷன். அகைன் ஆஸ் அன் ஆங்கர் ஐ கேன் ஹெல்ப் யூ. ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொஸ்டின்ஸை கேட்டு, இல்லை ஆடியன்ஸ் சேட்டில் வந்து கொஸ்டின்ஸ் போட்டுருக்காங்கன்னா அதை வந்து நான் எடுத்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி you can tell the trainers this is the first support you are giving. செகண்ட், ஓகே உங்களுக்கு ஜூம் எப்படி செட்டப் பண்ணுறது, ஜூமோட ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பிச்சு கால் செட்டப் பண்ணுறது வந்து எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ் விச் ஐ டிட் ரீசென்ட்லி. ஹிப்னாட்டிக் சர்க்கிள் அப்படின்ற என்னுடைய ஒரு ரெகுலர் சர்க்கிளுக்கு அப் டு 100 பார்ட்டிசிபென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்க்ரீன்ஸ். இது மாதிரி வந்து 100 people were there. It's for 4 hour session. அண்ட் ஐ கேவ் தி கம்ப்ளீட் டெக்னிக்கல் சப்போர்ட். ஜூம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்பீக்கர்ஸ் கிட்ட பேசி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ட்ரை ரன் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சுவல் ப்ரோக்ராம் பண்ணி ஃபீட்பேக் எடுக்கிற வரைக்கும் இட் வாஸ் லைக் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ அதை மாதிரி யூ கேன் ஹெல்ப் அதர் ட்ரைனர்ஸ். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இது கற்றுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் ஜூம். நான் வந்து இந்த 20 days தான் ஜூம் கற்றுக்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் தான் ஜூம் ஓகே இதை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ எம் டூயிங் எவ்ரிடே ஐ எம் டூயிங் சம் கோர்ஸ். அதில் கோர்ஸோ இல்லை ஆன்லைனில் போய் நான் வந்து கற்றுக்கிட்டு ஐ எம் அப்ளைங் இட்.
ஸோ சேம் வே யூ கேன் ஹெல்ப் அதர் ட்ரைனர்ஸ், அதர் என்டர்டெய்னர்ஸ், மெஜிஷியன்ஸாக இருக்கலாம், இல்லை அதர் ஈவெண்ட் ஆங்கர்ஸாக இருக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் ஹெல்பிங் தேம். தேர்ட், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ட்ரைனர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது. அதில் இது ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் ஆல்ரெடி அவங்க ரெடிமேடாக வச்சிருக்க ப்ரோக்ராம்ஸ். These two are the programs what I have been promoting now. ஒன்று வந்து பேரண்டிங் பற்றின ஒரு ஒர்க் ஷாப், another one is a மேஜிக் ஷோ. அகெயின் இந்த மேஜிக் ஷோ பற்றி நான் இன்னொரு ஸ்டோரி வந்து பின்னாடி சொல்கிறேன். லைக் இப்போ இந்த மேஜிக் ஷோ போஸ்டர் வந்து கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இனிஷியலி தே வில் ஹேவ் தேர் ஓன் ஃபோன் நம்பர்ஸ். அந்த யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும். பட் நம்மள மாதிரி பீப்புள் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் வாட் தே வில் டூ, வில் ஆஸ்க் தெம் வித்வுட் தி காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இங்கே எங்கேயுமே காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் திஸ். when it goes as I said in the beginning, இது வந்து நிறைய இடத்துக்கு மல்டிபிள் சோர்ஸ் போகும்போது when people ask me, then I will give them the contact number இல்லைனா பேங்க் டீடைல்ஸ் கொடுத்த உடனே once the payment happens, the trainer whoever the organizer, they will be paying us 10%. அது based on the training program, based on the budget, starting from 10% up to 40, சில பேர் up to 50% கூட உங்களுக்கு ரெஃபரல் ஃபீ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 99 rupees is charging. மேபி இது நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா you may give you 10%. ஒரு என்ட்ரிக்கும் you may give you 10 rupees இல்லை சம்டைம்ஸ் 20 rupees கூட இருக்கலாம், based on the volume of business you get. மேபி சின்ன அமௌண்ட் மாதிரி உங்களுக்கு தோணும். பட் நீங்கள் பண்ணும்போது ஆன்லைனில் வீட்டில் உட்காந்துருந்தே சம்பாதிங்க. ஆல் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் எவ்ரிடே காலையில் ஒரு 20 minutes, ஈவினிங் ஒரு 20 minutes ஷேர் பண்ண போகிறீங்க. இதில் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 20% நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணால் கூட சரி, சம்வேர் ஒரு 200 to 300 rupees யூ ஆர் கோயிங் டு earn sitting at home. இது வந்து ஒரு சின்ன லெவலில். இது மாதிரி சில ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் காஸ்ட்லி, இது வந்து 500 rupees, இப்போ மேபி 250 rupees கூட வரலாம். அப்போ இதை ப்ரொமோட் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு கெட் லிட்டில் மோர். சில பேர் 3000 rupees 5000 rupees ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க. ஸோ என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லேர்னிங் த மார்க்கெட்டிங், இது மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நாளைக்கு உங்களால் பெரிய ப்ரோக்ராமும் வந்து சேம் திங் யூ ஆர் கோயிங் டு ரிப்பீட் இட். இங்கே என்ன மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டீங்களோ அதே விஷயத்தை உங்கள் மல்டிபிள் எத்தனை பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, யூ ஆர் கோயிங் டு டூ தி சேம் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி யூ ஆர் கோயிங் டு கெட் பெய்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ் டூயிங் தேர், ஐ மீன் ப்ரொமோட்டிங் அதர்ஸ் ஆன்லைன் ஈவெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் திங், இது வந்து 3G IRPS அப்படின்னு சொல்லிட்டு மை டீம் இஸ் க்ளோஸ்லி அட்டாச் டு திஸ் ப்ராஜெக்ட். 3G IRPSனு ஒரு கம்பெனி வந்து IIT மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு they are doing a project. பேசிக்கலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு வெபினார் எடுக்கிறாங்க. அண்ட் 3G கம்யூன் மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு அதில் இத்தனை பேக்கேஜ் வருது. என்னன்னா, they are going to have a மேக்ஸ் காம்படிஷன். 6th standardலேருந்து 12th standardக்கு இருக்க மேக்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. டீகோடிங் மேக்ஸ் ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை யாரெல்லாம் நம்மளாம் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குமோ ஒரு கான்செப்டையும் யூனிட் டீகோட் அதை சிம்பிளிஃபை பண்ணி வீடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் they will be selecting, அதில் பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் they will be rewarding. அதில் பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 1000 crores worth of அவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் திஸ் இஸ் அண்டர் ஐ மீன் ஒரு பைலட் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கொரோனானால இது எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறம் திஸ் ப்ராஜெக்ட் would be started இந்த மிஷன் கணித் அப்படின்ற ஒரு மேக்ஸ் காம்படிஷன். பட் ஆஸ் ஆஃப் நோ இதில் வெபினார்ஸ் ஆக்டிவாக இருக்குது. லைக் யூ கேன் அட்டெண்ட் 2 hours ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெபினார். அதே மாதிரி இந்த மெம்பர்ஷிப்பாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 250 பே பண்ணி மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா initially you will get a career assessment which is worth 3500 rupees. அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி you can get to know more about your interest in your career, என்ன கேரியர் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். ரெண்டாவது, இந்த 2 hours ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெபினாரும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணலாம். இஃப் யூ கம் இன்சைட் ஆஸ் 250 rupees மெம்பர்ஷிப்பில். மேபி வெரி சூன் தே மே இன்க்ரீஸ் த பேக்கேஜ் ஆல்சோ. ஏன்னா நிறைய பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்போது இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் ஜஸ்ட் வந்து வெபினார் மட்டும் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூல் பி பேயிங் 500 rupees and you will attend the webinar. ஸோ நாலேஜ் சேக்காக வரீங்கன்னா இதோட நீங்கள் பண்ணலாம். இல்லை இதை நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ரெஃபரிங் பீப்பிள். லைக் ஐ ஹவ் ஜாயின் தேர். இப்போ நீங்கள் என் மூலமாக வந்து நீங்கள் இந்த வெபினார் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஐ வில் பி கெட்டிங் a referral commission like how I said for the training program. ஸோ திஸ் இஸ் நாட் அன் MLM at this moment. இப்போதைக்கு என்னன்னா இட்ஸ் லைக் அன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எப்படி நீங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு மற்றவங்களை ரெஃபர் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு அமேசானில் வந்து ஒரு மொபைலை வாங்குறதுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா தட்ஸ் கால்ட் as அஃபிலியேட் ப்ரோக்ராம். அதே மாதிரி தான் திஸ் இஸ் கால்ட் as an affiliate at this moment. நீங்கள் யாரோ ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாலோ அந்த வெபினார் அட்டன் பண்ணாலும் you are going to get paid from 100 rupees to 200 rupees based on the package what they get. இது வந்து எங்களுடைய பே. லைக் லாஸ்ட் வீக் வந்து I got paid 500 rupees and my team member Rupa after me she joined, she also earned. ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணாலும் I'll be sharing it in PC to you. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோர்சிங் த ஆர்டிஸ்ட், ட்ரெயினர்ஸ், பர்ஃபார்மர்ஸ். மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் வாட் ஐ ஹவ் பீன் டூயிங் ஆஃப்லைன் MC மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதே விஷயத்தை ஆன்லைனில் இப்போ பண்ணுறேன். சில பேர் வந்து எனக்கு MCs வேணும், இல்லை எனக்கு மெஜிஷியன் வேணும், ட்ரெயினர் வேணும்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் நான் இங்கே காமிச்சேன் இந்த மேஜிக் ஷோ இஸ் மென்டலிஸ்ட் கண்ணன், மேஜிக் தமிழா அப்படின்னு சொல்லுவாங்க அவர். இவரை வந்து எனக்கு வந்து அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு நேமும் தமிழா கார்த்திக் தான். அவர் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ்க்கு எனக்கு மெஜிஷியன் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட்டில் போட்டிருந்தார். ஸோ அதை பார்த்துட்டு ஐ பிங்க்ட் இம். ப்ரோ நான் வந்து உங்களுக்கு மெஜிஷியன் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் தமிழா, மேஜிக் தமிழாவை. தட்ஸ் ஸோ தே போத் காட் கனெக்டட் அண்ட் ஃபைனலி ஷோ இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹேப்பன். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரெஃபர் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு தேவை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஹேவ் யர் ரெஃபரல் இன்கம். ஓகே நான் ரெஃபர் பண்ணுறேன், உங்களுக்கு பிஸ்னஸ் எடுத்துறேன், யூ கேன் பே மீ 10%, 15% மாதிரி யூ கேன் ஹேவ் ரெஃபரல் இன்கம்.
ஸோ அந்த வகையில் நீங்கள் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் சோர்ஸ் ஆர்டிஸ்ட், நீங்கள் எனி பர்ஃபார்மர்ஸ் ஆன்லைன், அது மாதிரி ட்ரெயினர்ஸ் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ அதர் பர்ஃபார்மர்ஸ், என்டர்டெய்னர்ஸ், எங்களை மாதிரி ஆங்கர்ஸ் அண்ட் சம்மர் கேம்ப்ஸ் நிறைய பேர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சம்மர் கேம்ப்க்கு ஒன் மோர் மெஜிஷியன் மென்டலிஸ்ட் அருணும் அவருடைய நெவியூ வந்து சஜஸ்ட் பண்ணி விட்டேன் நான். அது மாதிரி வந்து லாட் ஆஃப் பீப்புள் வில் பி டேக்கிங் சம்மர் கேம்ப்ஸ் ஆன்லைன். இது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு ஈவெண்ட் நடக்குதுன்னு பார்த்து என்னெல்லாம் அங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்குன்றதை உங்கள்கிட்ட இருக்க கான்டாக்ட்ஸ் மூலமாக யூ கேன் கனெக்ட் தேம். ஸோ நான் இப்போ சொல்கிற எல்லா விஷயமே தியரி மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எத்தனை இடத்துல உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம்னா யூ கேன் டூ ஆன்லைன் இன்டர்வியூஸ். நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். லைக் வந்து இப்போ நான் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ பண்ணால் ஷோ தட் யார் யாரெல்லாம் நீங்கள் அது மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம்னா யூ கேன் ப்ரொமோட் ட்ரெயினர்ஸ், coaches, consultants, entrepreneurs, business people, subject matter experts, எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ். லைக் தே கேன் பி லாயர், டாக்டர், இல்லை ஈவென்ட் ஆங்கர்ஸ். லைக் இதுதான் இன்றைக்கி காலையில் பண்ண நான். இட் வாஸ் அ டெஸ்ட் ஷூட் வித் மை டீம் மெம்பர் ஷம்யா அண்ட் திஸ் இஸ் த ஆக்சுவல் ஷூட். தமிழா கார்த்திக் சொல்லிட்டு எஸ் தமிழா குரூப் ஆஃப் கம்பெனி சிவகாசியில். ஸோ இவரை வந்து நான் இன்டர்வியூ பண்ணேன். மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு அவரை பற்றிய பேச வச்சேன், என்ன சப்போர்ட் அவர் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இது என்னோட யூடியூப் சேனல்லையும் போகும், அவரோட யூடியூப் சேனல்லையும் போகும். ஸோ அவருக்கும் ஒரு ப்ரொஃபைல் பில்ட் ஆச்சு, எனக்கும் ஒரு ப்ரொஃபைல் பில்ட் ஆச்சு. இது வந்து இனிஷியலி கேன் டூ இட் ஃபார் ஃப்ரீ. இது நல்லா கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வென் ஐ ஸ்டார்ட் டூயிங் இட் ப்ரொஃபஷனலி ஐ கேன் ஆல்சோ சார்ஜ் பீப்பிள். ஓகே எனக்கு வந்து இந்த ஒரு செஷனுக்கு யூ பே மீ, நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டப் நான் கொடுக்குறேன். உங்களோட வேலை நீங்கள் ஜஸ்ட் உங்களை ஜூம் ஆன் பண்ணிங்கன்னா போதும். ஐ டேக் கேர் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். நான் கேட்குற கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தென் ஐ வில் ஃபைனலி ஐ வில் எடிட் த வீடியோ, ஐ வில் டூ இட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன எல்லாமே நீங்கள் டு ஸ்டார்ட் வித் வில் டூ இட் ஃபார் ஃப்ரீ. ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறதுக்காக, நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னிங் வந்து நார்மல் பேக்ரவுண்ட் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பண்ணியிருக்கேன். ஆனால் அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, வர்ச்சுவல் பேக்ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது நான் இதெல்லாம் பண்ணி கற்றுக்கும் போது தென் வாட் ஐ வில் டூ, இதை கரெக்டாக ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது ஐ கேன் ஸ்டார்ட் சார்ஜிங் பீப்புள் ஆல்சோ. ஸோ அந்த வகையில் ஆல்வேஸ் ரிமெம்பர் இனிஷியலி யூ ஹேவ் டு லேர்ன், யூ ஹேவ் டு அப்ளை, யூ ஹேவ் டு பில்ட் யுவர் ப்ரொஃபைல். அதுக்கப்புறமா ஏர்ன் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணுறதா ஐம் நாட் ஸ்டாப்பிங், யூ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லலை. இஃப் யூ ஹேவ் தி கெப்பாசிட்டி, இஃப் யூ ஹேவ் தி கேப்பபிலிட்டி, இஃப் யூ ஹேவ் தி கான்டாக்ட், யூ கேன் ஸ்டார்ட் சார்ஜிங் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்தே சார்ஜ் பண்ணால் தான் ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் மாதிரி அது உண்மையாகவே ஒரு சீரியஸ்னஸோடு வருவாங்க அப்படின்றது. பட் அட் த சேம் டைம் பேஸ்ட் ஆன் யுவர் விஷன் நீங்கள் எதை நோக்கி ஒர்க் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் நான் எதுக்காக இந்த 21 days ஃப்ரீ வெபினார் பண்ணுறேன் அப்படின்னா இது மூலமாக எனக்கு ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா நான் என்ன எக்ஸாக்டாக பண்ணுறேன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ஜாயின் வித் மீ இன் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். பட் அதுவே நான் பேமெண்ட் வச்சு உங்களை உள்ளே கூப்பிட்றேன் அப்படின்னும் போது நீங்கள் இந்த வெபினார் வரல அப்படின்னா ஐ மே லூஸ் யூ ஃபார் சம் ஆஃப் மை ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதுல தான் ஐம் டூயிங் ஃப்ரீ வெபினார்ஸ் அண்ட் தேர் வில் பி சம் ஆஃப் மை பெய்ட் வெபினார்ஸ் ஆல்சோ இன் மை கோர்ஸ் லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ். லெட் மீ குவிக்லி சம் அப் தி என்டையர் ஸ்லைட்ஸ் அண்ட் தென் வில் ஹேவ் a Q&A. ஸோ பேசிக்கலி 21 days லைவ் மீட்டிங் சேலஞ்ச், திஸ் இஸ் மை 7th day. அண்ட் நம்ம உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது நம்ம மற்றவங்கள ஏர்ன் பண்ண வச்சா ஆட்டோமேட்டிக்லி வில் ஆல்சோ ஸ்டார்ட் ஏர்ன் அப்படின்றது இருந்தாலே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஆல்வேஸ் திங்க் ஆன் த லாங் டேர்ம்ஸ். ஷார்ட் டேர்மாக வந்து நினைக்காம இந்த கொரோனா தாண்டியும் நம்மளால் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். அப்போ இதை வந்து நான் ஒரு லேர்னிங் ஃபேஸாக எடுத்துக்கிறேன். அன்லஸ் யூ ஆர் டெஸ்பரேட்லி நீட் ஆஃப் மணினாலே தவிர இல்லை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லேர்னிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை டெஸ்பரேட்லி மணி நீட் இருந்தாலும் சரி ஒரு பக்கம் லேர்னிங்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு பக்கம் ஏர்னிங்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்பெண்ட் ஆஸ் மச் டைம் ஆஸ் பாசிபிள் ஃபார் லேர்னிங். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 14 to 16 hours கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லேர்னிங் அண்ட் ஏர்னிங். திங்க் அபவுட் ஆல் யூர் ஸ்கில்ஸ். உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் லேர்ன் த நியூ ஸ்கில்ஸ் ஆல்சோ தட்ஸ் நீடட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மீடியா. And start referring people to other person's training program. That's how we can earn. And start helping other trainers and entertainers get online. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணி அது மூலமாக you can support them, you can get business and also you can earn. And help in other people's online events. ஆன்லைனில் பண்ணக்கூடிய நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியுமா அது. And you can join with us for 3G IRPS program. And you can help others getting the artists and performers and also for the summer camps. And you can start doing online interviews. இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஆங்கர் இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸ் பீப்புள்னா எங்களை மாதிரி பீப்புள் அப்ரோச் பண்ணி யூ கேன் கெட் யூர் இன்டர்வியூ டன். நீங்கள் ஒரு ஆங்கரை கூப்பிட்டு என்ன இது மாதிரி இன்டர்வியூ பண்ணிப்பா, நான் வந்து மேபி ஐ மே பே, இல்லை நம்ம ப்ரொஃபைல் பில்ட் பண்ணலாம், நான் என்னோட பிஸ்னஸ் சர்க்கிளே உன்னை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தே மே ஆல்சோ கெட் பிஸ்னஸ். அது மாதிரி வந்து இட்ஸ் லைக் a give and take policy. So these are the thing. Thank you so much. Let me close the slide over here. This is my business card. My company name is Chennai Event Professionals. You can reach us in any of the social media, Facebook, Instagram, Twitter, YouTube, எல்லாத்துலேயுமே Chennai Event Professionals. Also you can find with the name Chennai Event MCs and also Chennai Event Entertainers. She is my business partner Nandini. Thank you so much.